ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல நாம பார்க்க போறது சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கிற குண்டாறு டேம் தான். குண்டாறு டேம பிடிக்கும், ஆனா எப்படி போகணும்னு தெரியல அப்படின்னா நான் சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த டேம ரீச் பண்ணணும்னா தென்காசியில இருந்து செங்கோட்டை வழியா 14 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுனா போதும். டிராவல் பண்ற பிளேசஸ் எல்லாமே மரம், செடி, கொடின்னு இயற்கை தந்த அழகுதான். ரசிக்க இரு கண்கள் போதாது. ஓன் டிரான்ஸ்போர்ட்ல வந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்ல. ஆனா பஸ் டிராவல் பண்றீங்கன்னா செங்கோட்டை போயிருங்க. அங்கிருந்து டேம்க்கு ஷேர் ஆட்டோ அவைலபிளா இருக்கும். கண்ணுப்புலிமேட்டு அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த குண்டாறு டேம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னால மோட்டை அப்படிங்கிற வில்லேஜ்ல ஒரு சின்ன டேம் இருக்கு. அங்க எதுவும் ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டா இல்லங்க, வேணும்னா ட்ரை பண்ணலாம். பட் போற ரூட் ரொம்பவே மோசமா தான் இருக்கும். நாம இப்போ ஸ்ட்ரெயிட்டா குண்டாறு டேம்க்கு தான் போறோம். அந்த மோட்டே டேம்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்க அப்டின்னா, இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். குற்றால சீசனுக்கும், இந்த கிளைமேட்க்கும் பார்க்க அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த பிளேஸ பெஸ்ட்டான ஃபோட்டோ ஷூட்டிங் ஏரியான்னு சொல்லலாம். இன்னுமா உங்களுக்கு இந்த பிளேஸ் ஞாபகத்துக்கு வரல? அட, நம்ம கீர்த்தி சுரேஷ் மேம் ஆக்ட் பண்ணுன ரகு தாத்தா மூவில வருமே, மோஸ்ட் ஆஃப் சீன்ஸ் இங்க தான் கவர் பண்ணியிருப்பாங்க. குண்டாறு டேம் தென்காசியோட டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லங்க, ஒரு பெஸ்ட்டான ஷூட்டிங் ஸ்பாட்டும் தான். அதுக்கப்புறம் இதே ரூட்ல ஒரு சின்ன டிராவல் பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்திலேயே குண்டாறு டேம ரீச் பண்ணிரலாம். இந்த பிளேஸ்ல 2 ரூட் இருக்கும். ஃபால்ஸ் அண்ட் டேம்க்கு தனித்தனியா போற மாதிரி. நாம இப்போ லெஃப்ட் கட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டேம பார்ப்போம். இங்க டேம விசிட் பண்றதுக்குன்னு எந்த ஸ்பெஷல் சார்ஜஸும் கிடையாது. பட் வெஹிக்கிள்க்கு மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. சக்சஸ்ஃபுல்லி டேம ரீச் பண்ணிட்டோம். வாங்க நாம இப்போ வாட்டர் ஃப்ளோ ஆகுறத பார்க்க போகலாம். இந்த டேமோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். இந்த பிளேஸ்ல டேம் மட்டும் இல்லங்க. டேம்க்கு மேல 10க்கும் மேற்பட்ட ஃபால்ஸ் இருக்கு. நீங்க இயர்லியரா வந்துட்டீங்க அப்படின்னா, பப்ளிக் ஃபால்ஸ்லயுமே குளிக்க அலவுட் தான். பட் நீங்க ஈவினிங் டைம்ல வரீங்கன்னா, உங்களால டேம மட்டும் தாங்க விசிட் பண்ண முடியும். அண்ட் இப்போ கரண்ட்ல பிரைவேட் ஃபால்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அலவுட் இல்ல. இந்த குண்டாறு டேம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல 1983ல கட்டியிருக்காங்க. ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த டேமும் ஒண்ணு. இப்போதைக்கு டேம்ல தண்ணீர் மீடியம் லெவல்ல தாங்க இருக்கு. இன்னுமே அதிகமான வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது பார்க்க செம்ம அழகா இருக்கும். அண்ட் அந்த டைம்ல இங்கேயும் குளிக்கலாம். அதர்வைஸ் மேல போயிட்டு டைவ் அடிச்சு குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்விம்மிங் நல்லா தெரிஞ்சா மட்டும் ட்ரை பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி இந்த டேம்ல நெறைய மூவியோட சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுல முரளி சார் அண்ட் தேவயானி மேம் 2 பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணுன பூமணிங்கிற படத்தோட தோள் மேல அப்படிங்கிற சாங்ல இந்த டேம தான் ஃபுல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லங்க, அர்ஜுன் சார் ஆக்ட் பண்ணுன முதல்வன் மூவில கூட ஒரு சீன் இந்த டேம்ல தான் எடுத்திருப்பாங்க. டேம்க்குள்ள என்ட்ரி ஆகும்போதே வாட்டர் ஃப்ளோ ஆகுற சத்தம் மைண்ட பீஸ்ஃபுல்லா ஆக்குது. நாங்க வந்திருக்க இந்த டைம்லயும் சாரல் மழை தான். மொத்த இயற்கை அழகும் இந்த கிளைமேட்ல தான் கொட்டி கிடக்கும். அண்ட் தென் இந்த டேம்ல போட்டிங்குமே அவைலபிளா இருக்கு. பெர் மெம்பருக்கு 50 டூ 100 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. என்னங்க, ரிட்டர்னும் டிராவல் பண்றோம்னு பார்க்குறீங்களா? அட, இவ்ளோ தூரம் வந்திருக்கோம். பப்ளிக் ஃபால்ஸ பார்க்காம போகலாமா? அண்ட் ரேரா தான் விசிட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அந்த சான்ஸ மிஸ் பண்ணியிருக்க கூடாதுல்ல. வாங்க போகலாம். இப்ப கூட ரெயின் தான். மேல வந்தாச்சு மக்களே. எவ்ளோ வெஹிக்கிள் பார்க்கிங்ல இருக்குன்னு பாருங்க. இந்த ரூட்ல தான் ஃபால்ஸுக்கு போற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும். இதுக்கு முன்னால இங்கேயே ஜீப் அவைலபிளா இருக்கும். பட் இப்போ ஜீப் மேல போறதுக்கு அலவுட் இல்ல. ட்ரக்கிங் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப குழந்தைங்க இல்ல பெரியவங்களால போக முடியாது. கொஞ்சம் கஷ்டம் தான்.
போற வழியெல்லாம் இந்த மாதிரி ஃபால்ஸ்ல இருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகி வரத பார்க்க முடியும். அண்ட் இந்த ஃபால்ஸ்ல குளிக்கணும்னா, நீங்க இயர்லியரா வர வேண்டியது இருக்கும். பிகாஸ் 12:00 வர மட்டும் தான் குளிக்க விடுவாங்க. அரவுண்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்திருப்போம். ஸோ இப்படி வந்து குளிக்கிற அளவுக்கு என்னடா இருக்குன்னு என்ன கேட்டா, இங்க பாருங்க ஃபிரெண்ட்ஸ் செம ஒர்த்தான பிளேஸ். அவ்ளோ தூரம் நடந்து வந்தா களைப்பே தெரியாது. ஃபால்ஸ பார்த்ததுமே ஃபுல் எனர்ஜி தான். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மக்கள் இந்த அளவுக்கு இருக்காங்க. இந்த ஃபால்ஸ பார்க்கவே குட்டியா அவ்ளோ அழகா இருக்கு. பப்ளிக் ஃபால்ஸாவே இருந்தாலும், பிரைவேட் ஃபால்ஸ் ஃபீல குடுக்குது. உங்களுக்கு ரஷ்ஷா இருக்கக்கூடாது. உங்க ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஏர்லியரா வர வேண்டியது இருக்கும். டைம் ஆக ஆக இந்த ஃபால்ஸ்ல கூட்டம் அதிகமாயிரும். அண்ட் அது மட்டும் இல்ல 12:00 வர தான் குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டேம், ஃபால்ஸ், பார்க், போட்டிங் அப்படின்னு எல்லாமே ஒரே பிளேஸ்ல என்ஜாய் பண்றதுக்கு திஸ் இஸ் த ரைட் டைம். அண்ட் நீங்க குற்றாலம் வரீங்க அப்படின்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ ஜஸ்ட் ஒரு வீடியோவா எடுத்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். சோ குற்றாலம் வரலான்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜர்னி. உங்க குளியல் ட்ரிப்ப கம்ஃபர்டபுள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸ குற்றாலம் rooms.comல புக் பண்ணுங்க. உங்க டிராவல் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும். டைரக்ட் கால் பண்ண 7418522243 ஆர் 7418511102 நம்பரை யூஸ் பண்ணுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது போல எந்த ஃபால்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிருங்க. அடுத்த விளாக்ல சந்திக்கிறேன். டாட்டா பை பாய்.